மக்களின் அடிப்படை வசதிகளில் போக்குவரத்தும் இன்றியமையாதது. நாட்டில் அதிவேக வீதிகள் நிர்மாணிக்கப்படுகின்ற போதிலும் சில கிராமங்களின் போக்குவரத்து வசதி கேள்விக்குறியாகவே உள்ளது. மூதூர் பிரதேச செயலகத்திற்குட்பட்ட வேதத்தீவு கிராம மக்கள் அடிப்படை வசதிகளின்றி போக்குவரத்து செய்வதில் பல்வேறு இன்னல்களை எதிர்கொண்டு வருகின்றனர். கிழக்கு மாகாணத்தின் மூதூர் பிரதேச செயலகத்துக்குட்பட்ட கிராமமே வேதத்தீவு. வேதத்தீவை அடைவதற்கு குறுக்காக காணப்படும் நதி அந்த கிராமத்தை கடக்க பெரிதும் தடையாக உள்ளது. இந்த நதியினூடாக போக்குவரத்து செய்வதற்கு உரிய வசதிகள் இன்மையால் இந்த பகுதி மக்கள் நீண்ட காலமாக அசௌகரியங்களை எதிர்நோக்கி வருகின்றனர். இந்த ஆற்றினை கடப்பதற்கு தற்போது உடைந்த படகும் கயிற்றினால் இழுக்கும் ஆற்று பாதையுமே பயன்படுத்தப்பட்டு வருகிறது. எங்களுக்கு இந்த பாதை இல்லாட்டி போறேன் கஷ்டம். தண்ணி குறைஞ்சோடனே பாதை போகல. அது அரைவாசி இடத்துல நின்றா நாங்கள் முழங்கால் தண்ணியில் இறங்கித்தான் போகணும். புள்ள ஒட்டி ஸ்கூலுக்கு வரக்குள்ளேயும் உடுப்பெல்லாம் ஒன்றுக்கும் கூடாமல் வருது. புள்ள ஒட்டியெல்லாம் வெள்ளை உடுப்பு போட்டு வரையலாம் அமெரிக்கி. வேதத்தீவினை அண்டிய கிராமங்களில் நெற்செய்கை இடம்பெறுவதனால் இந்த ஆற்றினூடாக நெல் உரம் கொண்டு செல்வதற்கும் பாரிய சிரமமாக உள்ளதாகவும் மழை காலங்களில் போக்குவரத்து செய்யும் போது பல விபத்துக்களை எதிர்நோக்கியதாகவும் கிராம மக்கள் குறிப்பிடுகின்றனர். அதில் ஆற்றுல கீழே சாட மிஸ் பண்ணாலும் கீழே முதலைகள் கிடக்கு. நிறைய பில்லி எடுத்து நிறைய ஆட்கள் மோத்தாகி நாவற்காடு, சாடிநகர், மூதூர் போன்ற பகுதிகளுக்கு இந்த ஆற்றுப்பாதை ஊடாக இலகுவாக குறுகிய நேரத்தில் பயணிக்க முடியும். எனவே விவசாயத்தினையும் மீன்பிடியினையும் நம்பி வாழும் வேதத்தீவு கிராம மக்கள் தமது பிரச்சினைக்கான தீர்வாக ஒரு சிறிய பாலத்தினையே எதிர்பார்க்கின்றனர். உங்கள் வாழ்க்கை, எங்கள் செய்தி.